ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நேமிங் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அது பார்க்கலாம், அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ஐ கார்ட்லேயும் வரும். அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இது வந்து செகண்ட் பார்ட் வீடியோ. நம்ம வந்து நேம் ரியாக்ஷன் எப்படி கவர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா சாப்டர் வைஸ் கவர் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் ஹைட்ரோ கார்பன்ஸ் கவர் பண்ணோம். இந்த வீடியோவில் ஹேலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரீன்ஸ்லேருந்து கவர் பண்ண போகிறோம். முதல்ல உங்களுக்கு இந்த சாப்டரில் ஐடியாவே இல்லைன்னு பரவாயில்ல, நான் அது பேசிக்காக சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஹேலோ ஆல்கேன் அப்படின்னா என்னென்னா, பிரிங்க ஹேலோ இருக்கா, ஹேலோ மீன்ஸ் ஹேலோஜன், அது குரூப் 17 ஆட்டம்ஸ், ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அதெல்லாம் இருக்கும். அது கூட அல்கேன்ஸ், அல்கேன்ஸ்னால் என்ன, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், CH4, மீத்தேன், ஈத்தேன் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஃபஸ்ட் நான் ஹேலோ ஆல்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த காம்பவுண்ட் எதுலேயும் டெரிவ் ஆகிருக்குன்னா, அல்கேன்ஸ் இருக்குல்ல, ஒரு பேசிக் அல்கேன் நான் சொல்கிறேன். மீத்தேன் எடுத்துக்கோங்க, CH4. இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இப்படி தானே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ஹேலோஜன் ரீப்ளேஸ் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு குளோரின் ஆட் பண்ணலாம். அது எப்படி இருக்கும், CH3Cl. இதுதான் ஒரு ஹேலோ அல்கேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஹேலோ அரீன்ஸ் அப்படி என்ன பார்க்கலாம். ஹேலோ அதே தான், ஹேலோஜன்ஸ். அரீன்ஸ் மீன்ஸ் அரோமேட்டிக் காம்பவுண்டில் இருந்து டெரிவ் ஆகிற ஒரு ஹேலோஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பேசிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கும். இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டா. இப்போ பாருங்கள், எல்லா கார்பன் இருக்கிறதுலையும் ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆர் மோர் தென் ஒன் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஹேலோஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன் பதில் இங்கே நான் ஒரு குளோரின் சேர்க்குறேன்னா இங்கே எப்படி இருக்கும், இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, 2 கூட இருக்கலாம், இன்னொரு சிஎலும் இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சிஎலுக்கு பதிலாக இங்கே பிஆர் புரோமியம் இருக்கலாம். இப்படி அந்த மாதிரி இது காம்பவுண்ட்ஸ் தான் ஹேலோ அரீன்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் ரியாக்ஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரியாக்ஷன் ஹன்ஸ்-டிக்கர் ரியாக்ஷன். ஓகேங்களா, ஹன்ஸ்-டிக்கர் ரியாக்ஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த ஹேலோ அல்கேன்ஸ் ப்ரிப்பரேஷன். ஹேலோ அல்கேன்ஸை நம்ம இன்னொரு நேம்லையும் சொல்லலாம், அல்கைல் ஹேலைட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இது முன்னாடி பின்னாடி எப்படி சொன்னாலும் ஒரே காம்பவுண்ட்ஸ் தான் வரைக்கும். அப்போ இதை அரைல் ஹேலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட்ஸ்க்கு இந்த ரியாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அல்கைல் ஹேலைட். ஓகேங்களா, எப்படி ரியாக்ஷனா என்ன ரியாக்டன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். சில்வரு கார்பாக்சிலிக் ஆசிட் அதோட சால்ட். ஓகேங்களா, அது கூட இந்த புரோமின் இருக்குல்ல, புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 அது ரியாக்ட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா இந்த அல்கைல் ஹேலைட் ப்ரொடியூஸ் ஆகிடும். ப்ளஸ் CO2, இந்த CO2 கேஸாக போயிடும். அப்புறம் AgBr, ஒரு பிஆர் இது கூட போயிடும், இன்னொரு பிஆர் சில்வர் கூட கம்பைன் ஆகி AgBr வந்துடும். ஓகேங்களா, இதுதான் காமன் ரியாக்ஷன். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கீழே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிஆர் மட்டும் புரோமின் மட்டும் பார்த்தோம். அப்போது குளோரைடு என்ன ப்ரோ வரும்னு கேட்டால், புரோமின் பதில் குளோரைடு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஈல்டு வந்து ரொம்ப புவர் ஈல்டு. அப்போ ஃப்ளோரின் ப்ரோன்னு கேட்டால், ஃப்ளோரின் வந்து காமனாக ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹை ரியாக்டிவாக, அப்போ மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன்ஸ் மாதிரி நடக்கும். அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அயோடின் யூஸ் பண்ணால் என்ன பாருங்கள், இது வந்து ஒரு கேஸ். இந்த கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அயோடின் வச்சு கேட்கலாம். சேம் அதே தான், ரியாக்டன்ஸ் வந்து சேம் நம்ம ஜென்ரல் ரியாக்ஷனில் பார்த்த மாதிரி தான். சால்ட் இருக்குது, சில்வர் சால்ட்டு, அது கூட அயோடின் யூஸ் பண்ணும்போது 1:1 மோல் அப்படி யூஸ் பண்ணால் ஜென்ரல் ரியாக்ஷன் தான் நடக்கும், ஆல்கைல் ஹைலைட் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஆனால் இந்த சில்வர் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குல்ல, அதை 2 மோல் எடுத்துகிட்டு அயோடின் 1 மோல் எடுத்தால் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா எஸ்டர் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சொன்னேன், நார்மலாக அல்கைல் ஹைலைட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து எஸ்டர் ப்ரொடியூஸ் ஆகும். எஸ்டர் தெரியல எப்படி இருக்கும் ஜென்ரல் ஃபார்முலா, இதுதான் எஸ்டர். ஓகேங்களா, இதுதான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கொஷின் சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், என்ன இருக்குது, பிஆர் கொடுத்துருக்கேன், சில்வர் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. இப்போ என்ன நடக்கும், அல்கைல் ஹைலைட் ப்ரொடியூஸ் ஆகுமா, CH3Br ப்ளஸ் அந்த CO2 கேஸாக போய்டும். ப்ளஸ் இன்னொரு பிஆர் என்ன ஆகும், AgBr வந்துடும். சரிங்களா, நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இப்போ சேம் தான், அந்த அல்கைல் ஹைலைட் பதில் அரைல் ஹைலைட் கொடுத்தாலும் அரைல் ஹைலைட் சொல்லணும் பாரு, இந்த மாதிரி ஒரு பென்சின் காம்பவுண்ட் கொடுத்தாலும் ஆல்கைல் காம்பவுண்டுக்கு பதில் பென்சின் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கொடுத்தாலும் ரியாக்ஷன் சேமாக தான் நடக்க போகுது. CO2 போய்டும், AgBr ஒன்று போய்டும், பிஆர் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ என்ன வரும், சேம் தான், பிஆர் தான் இங்கே கொடுத்துருக்கேன், டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், ப்ளஸ் CO2 ப்ளஸ் AgBr. ஓகேங்களா, இப்போ பாருங்கள்
கொஷினை பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை மோல் கொடுத்துருக்காங்கன்றதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 2 மோல் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ 2 மோல் அயோடின் கொடுத்துருக்கேன். இப்போ 2 மோல் அயோடின் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சொன்னேன்? எஸ் குட், அதே தான் எஸ்டர் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ எஸ்டர் ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும்? CH3 இதுதான் எஸ்டர். ஓகேங்களா? ப்ளஸ் CO2 ப்ளஸ் AgI. இங்கே வந்து மோல் பற்றி பார்த்தா 2 மோல்ஸ் ஆஃப் AgI ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வந்து ஆட் ஆகுங்க. ஓகேங்களா? இங்கே CH3 CH2 இருந்தாலும் அதே தான் அந்த இடத்துல இன்னொரு இடத்துல வந்து ஆட் ஆக போகுது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வேறு காம்பவுண்ட் இல்லை. இதுதான் நம்ம எஸ்டர் குரூப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மற்றபடி ரெண்டு சைடில் என்ன ஆல்கைல் குரூப் ஆட் ஆகும்னா கொஷினில் இங்கே என்ன கொடுக்குறாங்களோ ஒரு அந்த 2 மோல் காம்பவுண்டில் அதே தான் இங்கே வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிள். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போகலாமா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரியாக்ஷன் என்னென்னா ஃபின்கில்ஸ்டைன் ரியாக்ஷனும் ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனும் ரெண்டும் சிமிலர் தான், சின்ன வேரியேஷன் தான். நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபின்கில்ஸ்டைன் ரியாக்ஷனாக என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து என்னென்னா நம்ம ஒரு அல்கைல் ஹேலைடில் இருந்து ஒரு பர்டிகுலர் அல்கைல் ஹேலைடை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா RXன்றது அல்கைல் ஹேலைடு காமனாக சொன்னோன்னா இந்த X வந்து என்ன ஹேலைடு குரூப்பாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குளோரைடாக இருக்கலாம், இல்லைனா புரோமைடாக இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தில் எது வேணால் இருக்கலாம். நான் ரெண்டு வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னா ஸ்பெசிஃபிக்காக அல்கைல் அயோடைடு மட்டும்தான் இந்த ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுங்க. அல்கைல் அயோடைடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபின்கில்ஸ்டைன் இன்னுன்னு வருதா, இப்போ I ஃபார் அயோடைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்னென்னா நான் சொன்ன இந்த 2 குளோரினில் புரோமினில் ஏதோ ஒரு ஹேலைடு இருக்கும். அது கூட ப்ரெசன்ஸ் ஆஃப் NaHi சோடியம் அயோடைடும் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் சால்வெண்ட்டாக இருக்கும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா அல்கைல் அயோடைடு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சோடியமும் இந்த ஹேலைடும் சப் ப்ராடக்டாக போயிடும். அப்போது இந்த அயோடைடு வந்து இந்த R கூட ஜாயின் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், Cl இருக்கா, NaI இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் மீடியம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன ஃபின்கில்ஸ்டைன் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ என்ன ஆகும், என்ன ப்ராடக்ட் வரும்? CH3 CH2I அதாவது அயோடைட் ப்ளஸ் NaCl. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ செகண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வரும்? CH3 CH2 என்ன வரும்? அயோடைடிங் வந்துடும் ப்ளஸ் NaBr. அவ்வளோதாங்க. இப்போது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் பாருங்கள், சிமிலர் அதே மாதிரி தான். இங்கே ஒரு அல்கைல் ஹேலைடு இருக்குது. இந்த X வந்து அகைன் புரோமினாக இருக்கலாம், இல்லை குளோரினாக இருக்கலாம். ஓகேங்களா? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு மெட்டாலிக் ஃப்ளூரைடு அது கூட என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா பர்டிகுலராக ஃப்ளோரைட் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு அல்கைல் ஃப்ளோரைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனில் பர்டிகுலராக இந்த ஃப்ளோரின் தான் அட்டாச் ஆகி வரும். மேலே என்ன பார்த்தோம்? அயோடைடு. ஃபின்கில்ஸ்டைனில் அயோடைடு வரும். ஸ்வார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரின் போய் அட்டாச் ஆகி வரப்போகுது. அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்? மெட்டாலிக் ஃப்ளோரைடு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஏஜ் இந்த சில்வர் மெட்டல் தானே, அப்போ AgF இல்லைனா Hg2F2 அதாவது மெர்க்குரியும் ஃப்ளோரினும் சேர்ந்தது, இல்லைனா Sb அண்ட் F3. Sbனா ஆன்டிமோனி தானே. எஸ் அந்த மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிமோனியாக இருக்கலாம், இல்லைனா மெர்க்குரி ஆர் சில்வர் எது வேணா இருக்கலாம். அதுக்குள்ளே ஃப்ளோரின் சேர்ந்து இருக்கும். அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது? கரெக்டாக ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அல்கைல் ஃப்ளோரைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ என்ன ஆகுது? Cl இருக்குது, AgF இருக்குது. AgF என்ன? ஒரு மெட்டாலிக் ஃப்ளோரைட் காம்பவுண்ட். இப்போ என்ன ப்ராடக்ட் வரப்போகுது? CH3 CH2F வந்துடும் ப்ளஸ் AgCl வெளியே போயிடும். இங்கே பாருங்கள், SbF3 இருக்குது. இது என்ன? இது ஒரு மெட்டாலிக் ஃப்ளோரைட் காம்பவுண்ட். அப்போது CH3F ப்ளஸ் AgBr. ஓகேங்களா? சிம்பிள். ஃபின்கில்ஸ்டைனில் பர்டிகுலராக என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? அல்கைல் அயோடைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே அல்கைல் ஃப்ளோரைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? என்ன ரீஏஜென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அசிட்டோன், இங்கே மெட்டாலிக் ஃப்ளோரைட்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஹேலோ அல்கேன்ஸ் ரிலேட்டட் நேம்ட் ரியாக்ஷன். இந்த 3 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோ அரின்ஸ் ரிலேட்டட் நேம்ட் ரியாக்ஷன். சான் மேயர்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். சான் மேயர், கெட்டர்மேன் ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இது காம்பவுண்ட் இருக்குது. இது என்னன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, தெரியல நான் சொல்கிறேன். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு. பேரில் இருக்கு பாருங்கள், பென்சின் ரிங் டை அசோனியம். அசோ குரூப் எதுனா நைட்ரஜன் குரூப்பை சொல்லுவாங்க. டை அசோனா 2 நைட்ரஜன், பென்சின் டைசோனியம் குளோரைட்னா குளோரைட். ஓகேங்களா?
இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இதெல்லாம் நிறைய காம்பவுண்ட் நம்ம டிரைவ் பண்ணுவோம். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அனிலின் தெரியுமா? அனிலின் NH2 அட்டாச் டு பென்சின் ரிங் தான் அனிலின்னு சொல்லுவாங்க. இந்த அனிலின் Na, அதாவது சோடியம் நைட்ரேட் இல்லைனா ஒரு HCl, அதை டெம்பரேச்சர் 0 to 5 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் பண்ணும்போது இந்த பென்சின் டைசோனியம் குளோரைட் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஓகே, எப்படி ப்ரொடியூஸ் ஆகணும்? ஏன்னா சம்டைம்ஸ் இதை டேரெக்டாக கொடுக்காம NH2 ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருவாங்க. இந்த அனிலினை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன்ட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் இதை வர வச்சு ஃபர்தராக இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஈஸியாக கொடுக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக இது கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ட்ரிக்கியாக கொண்டு நினச்சாங்கன்னா இதோட ப்ரிசஸர் முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. அனிலின் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன்ட்டை தூக்கி இங்கே போட்டுட்டு அப்புறம் இது ப்ரொடியூஸ் ஆகிறமே கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ சாண்ட்மைஸ் ரியாக்ஷன் என்ன பார்த்தலாம். இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடை என்ன ரியாக்ஷன் கூட ரியாக்ட் பண்ணி விட்றாங்கன்னா காப்பர் குளோரைட் ஆர் HCl, அப்புறம் இன்னொன்று வந்து காப்பர் புரோமைட் ஆர் ஹைட்ரஜன் புரோமைடு. என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டா குளோரோபென்சின். ஏன்னா இங்கே Cl இருக்குது பாருங்கள், குளோரோபென்சின் வரும். அப்போ Br இருக்கிறதுனால புரோமோபென்சின் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இதுவும் சிமிலர் தான். இங்கே என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா அங்கே காப்பர் குளோரைட் இருக்கும், இங்கே காப்பர் HCl ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி HCl இருக்கா, அப்போது குளோரோபென்சின், இங்கே புரோமோபென்சின். சாண்ட்மைஸும் கெட்டர்மேனும் ப்ராடக்ட் சிமிலராக தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போது ஷீஷ்மேன் ரியாக்ஷன் அப்படின்னு என்ன பார்க்கலாமா? இவ்வளோ நம்ம பார்த்தது எல்லாமே ஒன்று குளோரோபென்சின் இருந்துச்சு, இல்லை புரோமோபென்சின் இருந்துச்சு. அப்போ மீதி இன்னும் ரிமைனிங் இருக்குல்ல, இன்னும் வேறு என்ன இருக்குது? அயோடோபென்சின் இருக்குது, ஃப்ளோரோபென்சின் இருக்குது. ஃப்ளோரோபென்சினும் அந்த அயோடோபென்சினும் இந்த ரெண்டு நேம் ரியாக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு தான் ஷீமன் ரியாக்ஷனுக்கு. ஷீமன் ரியாக்ஷன் வந்து நம்ம ஃப்ளோரோபென்சினை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்க்கலாமா? இருங்க. பென்சின் டைசோனியம் குளோரைடு தான் இதுக்கும் யூஸ் ஆக போகுது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா HbF4 டெட்ராஃப்ளோரோபோரிக் ஆசிட், அது என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்டட் வித் இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு. அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா இந்த காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், N2BF4. இது வந்து சார்ஜஸ். என்ன நேம்னு கேட்டிங்கன்னா பென்சின் டைசோனியம் டெட்ராஃப்ளோரோபோரேட். நேம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த காம்பவுண்ட் ஞாபகம் இருந்தால் போதும். இதை ஹீட் பண்ணால் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஃப்ளோரோபென்சின் ப்ரொடியூஸ் ஆகுங்க. சப்ராடக்டாக நைட்ரஜன் கேஸ் போயிடும், BF3. இதுதான் சப்ராடக்ட் தான். உங்களுக்கு மெயினாக என்ன ப்ரொடியூஸ் ஆகணும் தான் ஃப்ளோரோபென்சின். ஃப்ளோரோபென்சின் எந்த ரியாக்ஷன் வரும்? ஷீஷ்மேன் ரியாக்ஷன். இன்னும் நம்ம பார்க்காம வந்து அயோடோபென்சின் வந்து ஈஸி தான். இப்போ ஒரு பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்குல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த நேம் ரியாக்ஷனில் பென்சின் சொல்கிறேன், சரிங்க, செப்பரேட்டாக போடுறேன். பென்சின் டைசோனியம் குளோரைடு இங்கே இருக்குது, N2Cl. இது கூட Ki பொட்டாசியம் ஹைட்ரேட் ரியாக்ட் பண்ணி விட்டால் அயோடோபென்சின் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து நேம் ரியாக்ஷன் இல்லை. நம்ம எல்லாம் பார்த்துட்டோம்ல, குளோரோபென்சின் பார்த்துட்டோம், புரோமோபென்சின் பார்த்தோம், ஃப்ளோரோபென்சினும் பார்த்துட்டோம். அப்போ அயோடோபென்சின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகணும் இது தெரிஞ்சிச்சிங்கன்னா இதுவும் யூஸ்ஃபுல் தான். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஹேலோ ஆல்கேன்ஸ் ஹேலோ ஹைன்ஸில் இருக்க நேம் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நான் அடுத்த 2 சாப்டருக்கும் ஒரே வீடியோவாக மிங்கிள் பண்ணி நான் போட்டுடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நோட்ஸ் வந்து அந்த ஹைட்ரோ கார்பன்ஸுக்கும் இந்த சாப்டருக்கும் சேர்த்து பிடிஎஃபாக நான் டெலிகிராமில் இந்த வீடியோ வந்ததும் உங்கள் டெலிகிராமில் பிடிஎஃப் அப்லோட் ஆகிருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.